தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கண்டெய்னர் ஏற்றுமதிக்கான வாடகை உயர்வால் தீப்பெட்டி உற்பத்தி தொழில் பாதிக்கப்பட்டிருப்பதாக உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் 1,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் தீப்பெட்டிகள் இலங்கை மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கண்டெய்னர் தட்டுப்பாடு மற்றும் கண்டெய்னர் வாடகையின் விலை ஏற்றம் காரணமாக தீப்பெட்டி உற்பத்தி தொழில் பாதிக்கப்பட்டிருப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கு உடனடி தீர்வு காண ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகள் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கு மாதம் ரூபாய் 150 கோடி மதிப்பிலான தீப்பெட்டி பண்டர்கள் கண்டெய்னர் மூலமாக தூத்துக்குடி துறைமுக வாயிலாக ஏற்றுமதி செய்யப்படுகின்ற நிலையில் தற்பொழுது ஒரு மாதமாக கண்டெய்னர்கள் கிடைக்கவில்லை. காரணம், 2 லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கப்பட்ட அந்த கண்டெய்னர் ஒன்றுக்கு தற்போது 6 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் என்று இங்கே இருக்கின்ற ஷிப்பிங் ஏஜென்சிகள் நிர்ணயம் செய்துள்ளதால் தீப்பெட்டிகளை ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக மத்திய நீர்வழி போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் அது தலையிட்டு இந்த கண்டெய்னர் வாடகையை குறைத்தால்தான் தீப்பெட்டி தொழில் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் சீன லைட்டர் வருகையால் தீப்பெட்டி உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது கண்டெய்னர் தட்டுப்பாட்டால் மேலும் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதாக உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.